அக்கா, இன்னைக்கு பஸ் சீக்கிரம் வந்துட்டு போல. ஆமா சுதா, நானும் வந்து நிற்கவும் பஸ் வரவும் கரெக்டாக இருந்துச்சு சுதா. எங்கக்கா இன்னைக்கு நான் வேகமாக பிள்ளைங்களை இழுத்துட்டு வந்தேன். கரெக்டாக மூவ் டைம் வந்துட்டேன் கரெக்டாக டைமுக்கு. ஏன் நீ எப்பவுமே சீக்கிரமாக வந்து நிற்பிய, இன்னைக்கு என்னாச்சு? அதுவாக்கா, எங்கக்கா அந்த பிள்ளைங்களாம் எழுப்பி ரெடி பண்ணி இழுத்துட்டு வரதுக்குள்ளே சரியாக போயிடுதுக்கா. அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேகமாக இழுத்து அடிச்சுனா பிள்ளைங்களை பாவம். அக்கா, இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சீங்க? பிள்ளைங்களுக்கு என்ன கட்டி கொடுத்தீங்க? இன்னைக்கு லஞ்சுக்கு கொள்ளு ரசம் பொரியல் சாதம் வச்சு சுதா. பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது, அதனால சரி சளி கொள்ளு ரசம் தான் முறிக்கும், அதனால இன்னைக்கு அது செஞ்சு கொடுத்துருக்கேன். கொள்ளு ரசமா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் எனக்கு தான் வைக்கவே தெரியாது. எங்கள் அம்மா நான் வீட்டில் இருக்கும்போது திட்டிகிட்டே இருக்கோம், எல்லா சமையலும் கற்றுக்கோடின்னு இருக்கும். நான் ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேங்க்கா. இப்போ தான் தெரியுது அதோட அருமை என்னன்ட்டு. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை சுதா. இதெல்லாம் வந்து சிம்பிளாக தான், எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இல்லை, போக போக கற்றுக்கலாம். நான் இன்னைக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீ போய் பார்த்து கற்றுக்கோ. ஓ, இன்னைக்கு நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்களா? சரிக்கா, நான் போய் இப்போ பார்த்துட்டு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சரி வாங்கக்கா போகலாம். ஆமாம் சுதா, போய் வீட்டில் அப்படி அப்படியே எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறேன். அவர் லஞ்சுக்கு வரத்துக்குள்ளே எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு துணி துவைக்கணுங்க. நாமளும் போகலாம் சுதா.